வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே வந்து பார்த்தா நம்ம ஒர்க் ஷாப்பில் ஆல்டோ சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா எஃப்சிக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எஃப்சி ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லி நம்மகிட்ட கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிங்கர் வேலை டோட்டலாக செஞ்சுருக்கோம். டிங்கர் வேலை செஞ்சு டோட்டலாக சின்ன சின்ன டென்ட்டு, பொரிச்சல், கிராச்சஸ் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு வந்து டிங்கர் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல் பெயிண்டில் எது கவரேஜ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபுல் பாடி அவுட்ரு எல்லாமே நீட்டாக அடிச்சு கொடுத்துட்டு போகிறோம். இன்னர் சீட் எல்லாமே கழட்டி இன்னர் பிளாட்ஃபார்ம் வந்து பிளாக் அடிச்சு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் போஸ்ட் எல்லாமே அடிச்சு கொடுக்க போகிறோம். அப்புறம் இன்ஜின் வந்து ரிமூவ் பண்ணாமல் இன்ஜின் ரவுண்ட், அதாவது வந்து இன்ஜின் இன்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயன் பண்ணி கொடுத்துருப்போம். இன்னர் பானட் இன்னர் அடிச்சு கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அண்டர் சேஸ்ல வந்து பிளாக் அடிச்சு கொடுக்க போகிறோம். 4 வீல் ஆர்ச் இன்னரும் வந்து பார்த்தோன்னா பிளாக் அடிச்சு கொடுக்க போகிறோம். 4 வீல் வந்து பார்த்தோன்னா சில்வர் கலர் வந்து நம்ம நீட்டாக அடிச்சு கொடுக்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இந்த பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 20,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் பெயிண்டிங்க்கு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 7,000 27,000 ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி ஃபிட்டிங்ஸ் போட்டு எல்லாமே வந்து டோட்டலாக வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். வண்டி வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியும் பண்ணணும். டோட்டலாக வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுக்கணும். டோட்டலாக லேபர் வந்து பார்த்தோன்னா 3,500 லேபர் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு ஹெட்லைட் டூம் வந்து ஒரு டூம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ரைட் சைடு நல்லா இருக்குன்னு சொன்னார், அதனால கஸ்டமருக்கு ஒரு டூம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இந்த வண்டியை நம்ம டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா பீடிங் ஐட்டம் வந்து போயிடும். அதனால பீடிங் வந்து பார்த்தோன்னா 4 டோர் ஓப்பன் பண்ணால் பட்டன் பீடிங் வந்து 4 டோர் பீடிங் மாற்றி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டாப்பில் வர வந்து பார்த்தோன்னா ரூஃபில் வர பீடிங் பிளாக் கலரில் டாப்பில் 2 பீடிங் வரும். அந்த பீடிங் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரியர் டை லைட், டேஞ்சர் லைட் வந்து பின்னாடி வர 2 லைட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வண்டியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தா ரஃபிங் பாலிஷ் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தவொடனே நம்ம வந்து பார்த்தா ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா வெயில காய வச்சு நம்ம நீட்டாக வந்து பாலிஷ் போட்டு கொடுப்போம். எதுக்கு இந்த பாலிஷ் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஷைனிங் பார்க்க நல்லா இருக்கும். கரெக்ஷன் எது கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே அதை வந்து நீட்டாக வந்து நாங்கள் டல் பண்ணி நீட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இதோட பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 44,000 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து பில் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா 41,000 ரூபா வந்து பார்த்தோன்னா பில் வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்தாரு. இதோட டோட்டல் பட்ஜெட் வைஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து பிரேமர் அடிச்சிருக்கோம். 2K பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வந்து கண்டுபிடிக்க வந்து பார்த்தோன்னா வண்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா இந்த பிளாக் மார்க்கில் இருக்கும் பாருங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். டோட்டலாக நம்ம இந்த 20,000 நம்ம எந்தெந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம நீட்டாக வந்து கலர் ஆல்ரெடி வந்து வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர். அந்த கோல்டு சில்வர் வந்து கஸ்டமர் வேணான்னுட்டாரு. நம்ம நீட்டாக வந்து சில்வர் கலர், ஏன்னா ரீவேல்யூ இருக்கணும் அப்படின்னாரு. அதனால நம்ம நீட்டாக வந்து சில்வர் கலர் அடிச்சு கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு நான் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். பட்ஜெட் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் கம்மி பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நான் கம்மி பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கு எல்லா வீடியோஸ்லையும் நீ பார்க்குறீங்க, நான் எல்லாருக்குமே வந்து நான் ரேட் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் நான் ரேட் சொல்லிட்டு வந்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து பார்த்தோன்னா எல்லா கஸ்டமரும் ரேட் வைஸ் வந்து நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வீல் கப் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. வீல் கப்பு, அப்புறம் டோர் வைசர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த வண்டிக்கு போட்ட மெட்டீரியல்ஸ் நாங்கள் செஞ்ச ஒர்க்கிங் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறீங்க. இன்னர் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் பிளாக் அடிச்சாச்சு, நீட்டாக அடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டலாக ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து மேலே ரேம்பில் போட்டு நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் கீழே வந்து டீசல் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி ஏர் பிடிச்சி அதுக்கப்புறம் ரேம்பில் போட்டு அண்டர் சேஸ் வந்து பிளாக் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா பிளாக் வந்து நார்மலே போதும் நீட்டாங்க, அதனால் வந்து பார்த்தோன்னா நார்மல் பிளாக் அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து நம்ம பிளாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா கிட்டத்தட்ட பெயிண்டிங் ட்ரையாக நல்லா ஒரு 4 டேஸ் நல்லா வெயில் இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்லா பாடியை ஃபுல்லாக டல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டப்லான் கோட்டிங் போட்டு ரஃபிங் பாலிஷ் பண்ணி கொடுக்க போகிறோம். 2,000 ரூபா நாங்கள் பில் பண்ணுறோம். ஆனால் இதே நம்ம வெளியில் போனால் 4,000 இல்லை 7,000 வந்து டப்லான் கோட்டிங் போட்டு கொடுக்க பில் பண்ணுறாங்க. நம்ம அது ஃப்ரீயாகவே கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னை நம்பி வராங்க அப்படின்னா இவரும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ரெக்கமெண்டில் தான் வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. வேற ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பட்ஜெட் வைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஜின் ரூம் நீட்டாக எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. இன்ஜின் ரூம், பானட் எல்லாமே நீட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டே இருப்பேன். அப்போ தான் என்னோட சேனல் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு வண்டி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு மெயினாக மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் மெயினாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லா வீடியோஸும் நான் இந்த வீடியோ என்னோட சேனல் நான் போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன்கேஸ் கரெக்ஷன் ஏதோ ஃபால்ட் இருந்தாலும் கேளுங்க, நான் டவுட் ஃபோன்லேயே கிளியர் பண்ணிடுறோம் உங்களுக்கு. அது எதனா டவுட்டாக இருந்தால் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் முடிஞ்சுது. வண்டியோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டப்லானிங் எல்லாம் போட்டு வேலை முடிச்சு வண்டிக்கு கஸ்டமருக்கு வந்து நம்ம டெலிவரி வந்து கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பெயிண்டிங் பண்ணி வெளியே கொடுக்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4 டைம் வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம்.
ஏன்னா ஒவ்வொரு டைமும் வேலை செய்யும்போது நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.